வணக்கம். நம்ம நட்சத்திரங்கள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது கிருத்திகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரமும், ஆ இது பரணி நட்சத்திரமும் எடுத்து, நட்சத்திரங்கள பத்தி நம்ம கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, நட்சத்திரங்கள் இல்லாட்டா நம்மளால ஜாதகம் பார்க்க முடியாது. எப்படி ஒரு வேதிக் ஜோதிஷ் ஒரு கண்ணு அப்படிங்கிற மாதிரி, அதே மாரியே ஜோதிஷம் கத்துக்கணும்னா, அதுக்கு நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம். வெறும் நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம்னு சொல்றது மட்டும் இல்ல. பிளானட்ஸ் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில உட்கார்ந்துட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது தான் நம்மளால அத கரெக்ட்டா ஒரு ஜோதிடம் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டா, இதுலயும் நெறையா விஷயம் இருக்கு. நட்சத்திரங்களும் தன்னுடைய கிரகங்கள பரிவர்த்தனை நட்சத்திரங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள பரிவர்த்தனை பண்ணிக்க முடியும். எப்படி கிரக பரிவர்த்தனை, ராசி பரிவர்த்தனை, அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அது மாரி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நட்சத்திரங்கள பத்தி பார்க்கும்போது, இது 3வது வரிசையில இருக்கிறது கிருத்திகா நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஆயுதம் அப்படிங்கிறது தான் சிம்பல். முன்னாடி நம்ம பார்த்தோம், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குதிரையுடைய முகம்னு, பரணி நட்சத்திரத்துக்கு பெண்ணின் உறுப்புன்னு சொல்லியிருந்தோம். இங்க ஆயுதங்கள், அப்புறம் நெருப்பு. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதனால நெருப்பு, அக்னி. அதுக்கப்புறம் மயில் அப்படிங்கிறது, இந்த 3 சிம்பல் இதுக்கு குடுத்துருப்பாங்க. அதுக்கு 3 விதத்துக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஆயுதம் அப்படிங்கிறது நமக்கு நம்பள காப்பாத்துறதுக்கு எல்லா பெண் தெய்வங்களும், எல்லா தெய்வங்களுமே கையில ஒரு ஆயுதம் வச்சுட்டுருப்பா. அந்த ஆயுதம் வச்சுக்கிறது எதுக்குன்னு கேட்டேனாக்கா, நம்ம ஒரு கெட்ட விஷயத்த நம்ப இது பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு சில சமயத்துல ஆ கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வதம் பண்ணணும். அவளுடைய பாஷையில, பகவானுடைய பாஷையில வதம் பண்றது. அது மாரி வதம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆயுதங்கள் ரொம்ப முக்கியம். இந்த ஆயுதங்கள 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒண்ணு நம்ம உணவுக்காக கட் பண்றது. அடுத்தது நம்ப ம செல்ஃப் புரொடெக்ஷனும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம இதுவ என்ன பண்றது, இப்ப இந்த மாரி வதங்கள் பண்றதுக்கு, சண்டையில சில சமயத்துல நம்மளே செல்ஃப் புரொடெக்ஷனுக்காக நமக்கு அந்த ஆயுதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்னி அப்படிங்கிறது கிட்ட சூரியனே ஒரு அக்னி கிரகம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த முதல் பாதம் அப்படிங்கிறது, செவ்வாய்ங்கிறது அக்னி கிரகத்துல தான் இந்த இந்த கடைசி பாதம். சூரியனுடைய முதல் பாதம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல இந்த கிரகத்துக்குடைய 9 பாதத்துல இது கடைசி பாதம். ஆ அதுல இருக்கிறது செவ்வாயுடைய வீட்ல சூரியன் அப்படிங்கிற ஒரு நெருப்பு, செவ்வாயும் ஒரு நெருப்பு தான். அதுல இந்த நட்சத்திரம் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல இருக்கிறதுனால, இந்த நெருப்பும் மிக மிக முக்கியமானது. ஏன்னாக்க நம்ப சூரியனுடைய சூரியன் இருக்கிறது ரொம்ப தூரக்க. ஆனா அவருடைய அந்த லைட்டானது அந்த அந்த கதிர், சூரிய கதிர், ஏன்னா இது கார்த்திகேயன் தான் தெய்வமா இருக்கிறதுனால, கார்த்திகேயனா கார்த்திக் அப்படிங்கிறதே தீபம், அந்த ஒளி தான். அந்த சூரியனுடைய ஒளி பட்டனால இந்த உலகமே இயங்குறது. பட்சிகளாகட்டும், மரங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், எல்லாமே சூரிய வெளிச்சம் இல்லாட்டினா இந்த உலகமே இல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் அக்னி அப்படிங்கிறது. இந்த உடம்பு, நம்ம உடம்பு சூடா இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இத சாப்பாட்ட சுட வச்சு தான் சாப்பிடுறோம். அதே மாரியே நம்ம நமக்கு படிப்பு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தியில ஒரு இத ஃபயர் இன் த ஸ்டொமக்ன்னு நம்ம சொல்லுவா. இங்க நம்ம அறிவுக்கு ரொம்ப ஒரு ஆசைப்படுற ஒரு இடம். நம்ம இது கத்துக்கணும், அத கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதுவும் ஒரு ஒரு விதமான நெருப்பு தான். அதே சமயத்துல கடைசியில அ இந்த சோல் நம்ம போனதுக்கப்புறம், உடம்ப விட்டு சரீரம் போனதுக்கப்புறம் நம்ம சரீரத்த அழிக்கிறதும் இந்த நெருப்பு தான். அதுக்கப்புறம் பீகாக் அப்படிங்கிறா. அந்த பீகாக்ங்கிறது மயில். மயில் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு பெண் மயிலுக்கு தொகை இருக்காது. ஆண் மயிலுக்கு தான் தொகை இருக்கும். ஏன்னா, இது ஒரு ஆண் நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி தான் இது. இந்த ஏன்னா ஆண் அப்படிங்கிறபோது இந்த மயிலுக்கு தான் அது உண்டு. ஒரு அதுக்கு தான் வாகனமா குடுத்துருக்கு. இதுல எப்படி முருகன் பொறக்கும்போது அவருக்கு நெறையா அ அவர வதம் பண்றதுக்கு ராட்சசர்கள்லாம் இருக்கும்போது, சப்த கன்னிகள், அதாவது சப்த ரிஷிகளுடைய மனைவிகள் தான் குழந்தைய காப்பாத்தினா. அது மாரி கிருஷ்ணர யசோதை காப்பாத்துறதுக்கு அதுக்கு முன்னாடியே முருகன் பொறந்ததுனால, யசோ இவருக்கு கிருஷ்ணருக்கு தலையில மயில் இறக தான் சொருகுவாளாம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, முருகன் உன்ன காப்பாத்துவார் அப்படிங்கிறதுக்காக. புரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக இந்த மயில் இறகு. ஏன்னா, அ இவரு இந்த தெய்வத்துக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் யாரு கேட்டா கார்த்திகேயன், முருகன் அவ்வளோதான். அவர் எதுக்காக பொறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல 2 வித காரணம் இருக்கு.
உலகத்துல வந்து தெய்வங்களுடைய எல்லாத்தையும் ராட்சசர்கள் பிடிங்கிட்டா. தெய்வங்களுக்கு இடமே இல்லாம போயிடுது. அப்போ அசுரர்கள்லாம் போய் சிவன் கிட்ட கேட்கும்போது சிவன் சொல்ற, நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் டைரக்டா எதுவும் பண்ண முடியாது, பட் இன்டைரக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது ஒரு வழி செஞ்சு அப்புறம் அவர் பறக்கும்போது மேலே ஆகாசத்துல போயிட்டு இருக்கும்போது அவருடைய சின்ன விந்து வந்து கீழே விழுந்து அதை சப்த கன்னிகளால் அந்த குழந்தையை எடுத்து அது வந்து ஃபுல்லாக வாழ்க்கையெல்லாம் முன்னாடியே தெரியும் இந்த குழந்தை பிறக்கிறது வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த இது தெய்வங்களுக்கெல்லாம் அவளுடைய இடத்த திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ப்ரொடெக்ஷன் தான் இதோடைய முதல் இது. தீமை என்னன்னு கேட்டேனாக்க மக்களை காப்பாற்றணும். இவர் வந்து பாட்டில் செவ்வாய் அப்படிங்கிற வீட்டில் தான் அது முதல்ல இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது யாரு கேட்டேனாக்கா இவரே முருகன் செவ்வாய் தானே. அதனால அந்த அவர் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கூட இங்கே தெய்வம் கார்த்திகேயனாக இருந்தாலும் முருகன் ஆக்சுவலாக செவ்வாயுடைய மிருக சீஷம் அதெல்லாம் வந்து ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக எல்லாரையும் அந்த அசுரர்களை அழித்து திருப்பி கொடுத்ததுனால அவர் என்னைக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாராம், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாராம். அதனால வந்து இந்த இந்த இது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இது காரணம் என்னதுன்னு கேட்டேனாக்கா கர்மா. நம்ம இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து பார்த்தோம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இப்போ தலையெல்லாம் கட்டாக எடுத்தோ அவளை திருப்பியும் பண்ண முடியும், உயிர்ப்பிச்சு தர முடியும், அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் இல்லையா. நல்ல குழந்தை இல்லாத குழந்தை பிறக்க முடியும் அப்படியெல்லாம் சொன்னேன். அதாவது உலகம் வந்து திருப்பி திருப்பி உலகம் வந்து சுழண்டு வர்றதுக்கு காரணம் அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல நம்ம வந்து இது பரணி நட்சத்திரத்துல வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள ஒரு நடுத்தர இதுதான் வந்து ஒரு சோல் வந்து இறந்ததையும் பார்த்துருக்கு, பிறப்பையும் பார்த்துருக்கு அப்படி சொன்னேன். இப்போ இந்த நட்சத்திரம் எதுக்குன்னு கேட்டேனாக்க நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் சொன்னேன். கர்மாவை பத்தி பேசினேன் இல்லையா. கர்மா இது கர்மா அண்ட் டெஸ்டினி ஃபார் த பரணி நட்சத்திரம் சொல்லியிருந்தேன். இங்க என்னதுன்னு கேட்டேனாக்க அந்த கர்மாக்களை அழிக்கணும். நம்ம எதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கோம்? பிகாஸ் நம்ம ஏதோ பாப கர்மா பண்ணியிருக்கோம். அந்த கர்மாவை அழிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல பிறந்திருக்கோம் இல்லையா. அந்த கர்மாவை நம்ம கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிருத்திகா நட்சத்திரமா. அதனால கர்மா ரிலேட்டட் தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் இந்த வந்து சப்த கன்னிகளால வளர்க்கப்பட்டதுனால இந்த இடத்துல ரிஷபத்துல 3ஆம் பாதத்துல சந்திரன் வந்து அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறவர். அதனால முக்கியத்துவம் கொடுத்ததுனால அம்மாவுக்கு இந்த இடத்துல 3ஆம் பாதத்தை ஃபர்ஸ்ட் 3ஆம் பாதத்துல அவருக்கு வந்து கிருத்திகா நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல எக்ஸால்டேஷன் ஆகிறார். சந்திரன் வந்து இந்த இடத்துல உச்சமடைகிறார். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இந்த எப்படி இவர் வேலை நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எப்படி ஒரு சூரியன் மேலே இருந்து கீழே எல்லாத்தையும் இயங்குறதோ அது மாதிரி இவர் வந்து ஃபுல்லா ஃபயர் அண்ட் எனர்ஜெட்டிக். என்னைக்குமே ஒரு எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப அழகா பண்ணிகிட்டே இருக்கணும். அவள் வந்து இன்னைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பா. என்ன இப்போ தப்பு அவளுக்கு மேலே முதல்ல என்ன பார்க்குறா தப்பை தான் கண்டுபிடிப்பா அவளுக்கு. ஏன்னாக்க ஒரு விஷயம் நடக்கிறதுனாக்க அதில் ஏதாவது தப்பு நடந்து போயிடுதுன்னா அந்த தப்பு எங்கே நடந்ததுன்னா ஏன்னா இவர் வந்து மேலே எப்படி சூரியன் மேலே இருக்கோ கீழே மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற விஷயங்கள் துல்லியமாக தெரியும். அதனால இவளுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப துல்லியமாக தெரியும். அது துல்லியமா தெரியும் போது அவ கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. பின் பாயிண்ட் பண்ணி எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. மற்றவங்கலாம் சொல்லுவா இவ எல்லாத்தையும் குத்த கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லுவா. கிடையாது, இவளுடைய நேச்சரே அப்படிதான். அது அது வந்து இவளுடைய தானாக வேணுங்கிற குணம் கிடையாது. இவளால எல்லாத்தையும் அடியிலேருந்து இருக்கிற தப்பை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான விஷயம். சூரிய கிரகம் வந்து இப்படி சுற்றி சுற்றிலாம் வராது. டைரக்டா மேலே தான் நம்ம அங்கேருந்து டைரக்டா நமக்கு எர்த்தில் வந்து விழுறது இல்லையா. ஸோ அதனால வந்து இவ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாள். தனக்குத்தானே ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்ணுவாள். அதே சமயம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாள். செல்ஃப் மோட்டிவேஷன் அவளுக்கு யாரும் தேவையில்லை. தன்னைத்தானே தனக்குத்தானே இது பண்ணுறது, முன்னுக்கு வர்றது, அடுத்தவா வந்து முன்னேற்றணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அது மாதிரி எதுவுமே ஒரு தனக்காக சுயநலத்துக்காக செய்யறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து 2 விதங்கள் இருக்கு. காரணம் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தாதான் அந்த உலகம் உணங்கும் ஓடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பாதமானது. சூரியனுடைய கிருத்திகா நட்சத்திரமோட ஃபர்ஸ்ட் பாதமானது. அது என்னன்னு கேட்டால் அந்த தந்தையுடைய ஒரு சின்ன ஒரு விந்து அப்படிங்கிறது வந்து எப்படி கேட்டேன்னாக்கா சூரியன் வந்து இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா உங்களுக்கு,
ஒரு ஆண் ஆண் எப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த முதல் பாதம். கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதம். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஒரு எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு இது வந்து ஒரு பெண்ணுடைய இதுக்கு போறது. அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்னஸ் வேற. அது மட்டும் இல்லாம ஒரு 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 அக்ரெசிவான ஒரு பொசிஷன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மாரி இருந்தா தான் ஒரு ஆண்ங்கிறது ஒரு எதுவுமே வந்து இதான் செவ்வாயுடைய வீடு இல்லையா? அதனால எப்பவுமே அவங்க வந்து ஒரு அலர்ட்னஸ்லயே இருக்கணும். எப்பவும் இது 2 விதமான சேர்ந்த விஷயம். ஒண்ணு ஒரு ஆண், பெண்ணுடைய சேர்ந்த விஷயம். அட் த சேம் டைம் ஒரு அலர்ட்னஸ். என்னைக்குமே அலர்ட்டாவே தான் இருக்கணும். கோவம்ங்கிறது ஒண்ணு வயத்துல இருந்தா தான், நம்ம வந்து நம்மள சுத்தி நடக்கிற இத வந்து தன்னை காப்பாத்திக்க முடியும். இல்லாட்டா அடுத்தவர்கள் ரொம்ப ஈஸியா நம்ம ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதே சமயத்துல மீதி 3 பாதம் சுக்கிரனுடைய வீட்ல இருக்கும்போது, இந்த இடத்துல தன்னுடைய தாயுடைய வளர்ப்புல இருந்தாங்க. அட் த சேம் டைம் நெறைய ட்ரெய்னிங்கும் எடுத்துட்டது இந்த இடத்துல. அது மாரி ஒரு பெண்ணு தான் வந்து அந்த குழந்தைய கருத்தரிச்சு, அது வந்து வரும்போது, அந்த குழந்தைய வந்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ணது ஏன்னா, அம்மாவுடைய இதுல தான். அந்த சமயத்துல இந்த அம்மாவுக்கு வந்து தெரியும், சொந்த கன்னிகளுக்கு தெரியும், இந்த குழந்தைக்கு ஆபத்து வரப்போகுதுங்கிறதுனால. அதனால எல்லாரும் சேர்ந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்பான ஒரு சண்டை போடுற விதத்த வந்து கலைய வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால வந்து இங்க என்னன்னு கேட்டா, இது பெண்ணுடைய இது இருக்கிறதுனால, இவங்க வந்து கண்டிப்பா ஒரு புரொடெக்ஷனும் இருக்கும். தன்னோட ஃபேமிலிய காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. தனக்காக இல்லாம தன்னுடைய குடும்பத்துக்காக வாழணும். தனக்காக அடுத்தவர்களுக்காக நம்ம விட்டு குடுத்துட்டு போணும். அதாவது 2 டைப்பானது. ஒண்ணு வந்து இந்த செவ்வாய் அப்படியே மஸ்குலின் டைப்பான முதல் பாதம். அடுத்தது 3 பாதம் வந்து ஒரு பெண்ணுடைய இதுல இருக்கிறது. அம்மாவோடயே சேர்ந்து இருக்கிறது, குடும்பத்தோட ஒத்து போறது, அந்த மாரியான ஒரு விஷயம். அதுதான் அந்த மாரியான டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஒரு ஆணுடைய சுபாவம், ஒரு பெண்ணுடைய சுபாவம் கலந்தது தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இதுக்கு இருக்கு. அப்புறம் தேவதா அப்படின்னு கேட்டாக்க உங்களுக்கு கிருத்திகா நட்சத்திரம். கோத்திரம் எது கேட்டா அங்கீரசன். அதுக்கப்புறம் வந்து நம்ப இது ஏதாவது ரெமெடி வேணும்னாக்கா நம்ம வந்து முருகரை வணங்கலாம். அது இல்லாட்டாக்கா சூரிய காயத்ரி அதாவது நம்ம இது காயத்ரி சொல்லுவோம் இல்லையா? அந்த காயத்ரியை நம்ம சொல்லலாம். அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.